ஸ்கூட்டி பெஸ்டா இல்ல கியர் பைக் பெஸ்டா? இந்த ரெண்டுல எது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு செக்மெண்ட் பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் மைலேஜ். ஒரு 100 சிசி பைக் எடுக்கிறீங்க, ஒரு 100 சிசில ஸ்கூட்டர் எடுக்கிறீங்க. ஒரு ஆவரேஜா 100 சிசி பைக்கோட மைலேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 இருந்து 75 கிலோமீட்டர் வரைக்கும் தரும். இதுவே நீங்க ஸ்கூட்டி எடுத்தீங்க அப்படின்னா 50 இருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரும். அப்ப மைலேஜா உங்களோட தேவை அப்படின்னா பைக் தான் அந்த இடத்துல ஜெயிக்குது. ஏன்னா ஸ்கூட்டில சிவிடி யூஸ் பண்ணிருக்கிற காரணத்தினால, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிருக்கிற காரணத்தினால அங்க மைலேஜ் டிராப் ஆகும். அதே மாதிரி சிட்டி டிராபிக்லயும் பைக் தான் நல்லா மைலேஜ் கொடுக்குமே தவிர ஸ்கூட்டி மைலேஜ் டிராப் ஆகும். ஏன்னா அங்க மேனுவலா வந்து நம்ம கிளட்ச் ஆபரேட் பண்ற காரணத்தினால அங்க என்ஜினோட ஆர்பிஎம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பைக்ல, ஸ்கூட்டில அதிகமா இருக்கும். அதனால ஃபியூல் வந்து ரொம்ப அதிகமா செலவாகும். அடுத்தது ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இனிஷியல் பிக்கப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டியை அடிச்சுக்கவே முடியாது. இனிஷியல் பிக்கப்ல ஸ்கூட்டி தான் பெஸ்ட். இங்க நீங்க ஒரு தடவையும் கிளட்சை பிடிச்சி கியரை மாத்தும் போது அங்க உங்களுக்கு டைம் லாஸ் நிறைய இருக்கும். அதனால இந்த இடத்துல ஸ்கூட்டி தான் வின் பண்ணும். ஒன்ஸ் ஹை ஸ்பீட் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க எது ஹை பிக்கப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைக்ஸ் தான் இருக்கும். அடுத்தது கம்ஃபர்ட். நம்ம லோக்கலா தான் டிராவல் பண்ணுவோம், இல்ல சிட்டிக்குள்ள நம்ம ஓட்டுவோம், இல்ல ஏதோ லக்கேஜ் வச்சு நம்ம போவோம் அப்படின்னு இருக்கும்போது அங்க ஸ்கூட்டி தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஞ்சாவது மெயின்டெனன்ஸ். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பைக் தான் அதிகமான மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. அதோட பெரிய டிரான்ஸ்மிஷன் லைன்னால அங்க வியர் அண்ட் டியர் அதிகமா நடக்கும். அதனால மெயின்டெனன்ஸ் அதிகமா தேவைப்படும். அதே ஸ்கூட்டில நீங்க பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு பெல்ட் டிரைவ் கொடுத்திருப்பாங்க, ஒரு சிவிடி இருக்கும். அதனால லெசர் மூவிங் பார்ட்ஸ் அப்படின்றனால ஸ்கூட்டியோட மெயின்டெனன்ஸ் பைக்கை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்போ நான் மேல சொன்ன விஷயங்கள்ல எந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டு ஸ்கூட்டி வாங்கலாமா இல்ல பைக் வாங்கலாமா அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கலாம். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.